வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறது வந்து பொது பலன்கள், ஜென்ரலாக வந்து என்னன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள், உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 11 இருக்காருங்க. இனிமேல் 6ஆம் அதிபதி 11 இருந்தீங்கன்னா வேலையில் வந்து ஜபர்தஸ்தாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நிறைய காசு வரும். ஸோ காசு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் வேலை பலு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்கும். பொண்டாட்டிக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் இடவிடமாக பேசுகிறது, ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஷிப் எவனாச்சும் வந்து ஏதாச்சும் டாக்குமெண்ட் கொடுத்து ஏதாச்சும் கைது கட்டனா கொடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதே மாதிரி உங்கள் மூத்த அண்ணன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 5ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது, அது ராகோடு இருக்கும்போது தொழில் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. சில பேர் தொழில் செய்கிற இடத்துலேயே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு நாட்டு அடிக்கிறது, கொஞ்சம் வந்து லெத்தாஜிக்கலாக இருக்கிறது, கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல என்ன சொல்கிறது, 3ஆம் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நிறைய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு. முயற்சி நீங்கள் என்னென்னலாம் ஸ்டெப் எடுத்தீங்களோ அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 4ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறது, நல்ல ஒரு லாபங்கள், பூமினால் நல்ல லாபங்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்கலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 5ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் ஜபர்தஸ்தாக நடந்துக்கணும். நான் இப்படி தான் இருப்பேன்ற லெவலெல்லாம் வந்து ஷோல்டர் தூக்காமல் இருக்கணும். அதேமாதிரி குழந்தைங்க வந்து நம்மளை கொஞ்சம் ரப்சல் பண்ணுவோம், ரொம்ப பேஜார் பண்ணும். என்னடா அது இப்படிலாம் பண்ணுறாங்க இல்லைன்றது நமக்கு வந்து கொஞ்சம் இம்சப்படுறமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து நல்ல உச்சமாக 11ல் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு ஏதாவது பேர் கற்றுக்காமல் இருக்கணும், நம்பர் 1. அதே மாதிரி வந்து பொண்டாட்டிங்களுக்கும் இதனால் சண்டை வரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஏதாவது டெய்லி நைட் டானிக் சாப்பிட்ற வேலையெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதனால வந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது நல்ல வியாபாரத்துக்கான தொடர்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்குது. ஸோ 8 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். ஏதாச்சும் ஆடவடமாக பேசிடுறது, அதுக்கப்புறம் ஐயோ நான் பேசிட்டேன்னு சொல்கிறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. பொண்டாட்டிக்கிட்டு உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சினாலே வந்து நிறைய கான்ட்ரவர்சி போவோம். உங்கள் அம்மாவை கழுவி ஊற்றினா இந்த மாதிரி ஏதாவது ஆடவடமாக பேசுகிறது, 2 பேருமே பேசுகிறத வந்து இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்குது. ஸோ நல்ல வெளிநாட்டு காசு, அப்பாவுடைய காசு ஏதாச்சும் வரணுன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதோடு நிறைய காசு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. மற்றபடி என்னங்க, இதுவாக பார்த்தா பொது பலங்கள். இப்போ இனிமேல் பார்த்து தசாபுத்தி பலங்கள். தசாபுத்தி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி, சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 11ல் வராருங்க. ஸோ 11ல் வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள், புது வீடு, சொத்துக்கள், வண்டி, வாகனம் ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சில விஷயங்கள்லாம், அதெல்லாம் ரொம்ப சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு முயற்சி, பெரிய எஃபோர்ட் எடுப்பீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் நல்ல லாபம் வர்றதுக்கான எப்பவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது நிறைய வியாபார ரீதியான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். நிறைய பெரிய காசு சம்பாதிக்கிற எண்ணங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். சில நேரத்தில் வந்து ஷார்ட் ரூட்டில் போகலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்களே ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து ராகு ராகு வந்து 10ல் இருக்கும்போது பிரம்மாண்டமான விஷயங்கள், அதுவும் கூடவே புதன் இருக்கும்போது குழந்தைங்களோட மேலே வச்சுருக்க ஒரு அன்பு, சில நேரத்தில் குழந்தைங்க நம்மகிட்ட ரொம்ப தெனாவட்டாக நடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப காண்டாகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதே மாதிரி ரிஷப லக்னமாக வந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வாயை கரெக்டாக அங்கே வச்சுக்கணும். ஆப்புங்கிறது நம்ம வாயில் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கும்போது உங்களுக்கு சனி விஷயங்கள் வந்து 11ல் இருக்கும்போது வெளிநாடு, அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல காசு வரும். அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்ல காசு வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா 2 5ஆம் அதிபதி
10ல் இருக்கும்போது கொஞ்சம் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் பந்தாகாட்டமாக இருக்கணும், இல்லை மாமியார் கொஞ்சம் இடமா பேசும். தொழில் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். தேவையில்லாத வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சுக்கின்னு அரட்டை அடிக்கிறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களால கொஞ்சம் ரப்சல் வர்றது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துருங்க. சனி நல்ல லாபத்தை கொடுத்துருங்க. ஸோ நல்ல லாபம், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் சூப்பருங்க. ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்துருங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா 2 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழிலில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி, கேது 4ல் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஒரு சில கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படலாம். அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். புதன் வந்து 10ல் இருக்கும்போது அது ராகோடு இருக்கும்போது அம்மா கொஞ்சம் இடவிடமாக பேசுகிறது, அம்மாவுக்கும் மாமியாருக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஒரு சண்டை வர்றது மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்கனால அவங்கள 2 பேரும் கொஞ்சம் ஜாயிண்ட் அடிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்கிர தசாபதி சுக்கரன் 11ல் இருக்குதுங்க. 6ஆம் அதிபதி 11 வேலையில் நல்லாயிருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல காசு வரும். கடன் கேட்ட இடத்துல நல்ல காசு வரதுக்கான வாய்ப்புமே நல்லா இருக்குது. சில பேர் வந்து எங்கேனாச்சும் உல்லாச பயணம் போகலாம், எங்கேனாச்சும் வெளில ஜாலியாக போகலாங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் பொண்டாட்டியோட போவீங்களான்னா தெரில. ஸோ அது கொஞ்சம் உஷாராக பார்த்துங்க. அதனால் உங்களுக்கும் மனைவிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஓகே. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார வந்து ஒரு சாமியை பிடிச்சிட்டு அதை வந்து டெய்லி வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அமைதியாக வந்து அந்த சாமிகிட்ட ஒன்றிங்கன்னா நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து திதிகள். ஸோ திதிகள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும், அதுவும் அஷ்டமி திதியை பார்த்து நிறைய பேர் வந்து பயந்து ஓடுறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், ஒரு அட்வொகேட் ஒரு கேஸ்க்கு ஃபைல் பண்ணுறது, ஒருத்தரை எதிர்த்து ஒரு விஷயத்தை பண்ணணுன்னா அஷ்டமி திதி மாதிரி ஒரு சூப்பரான திதி பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து திதிகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எல்லோருமே வந்து திதியை வந்து பிளைண்டாக வந்து இந்த திதி வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதுக்காக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நல்ல விஷயங்கள், ஒரு வேலைக்கு செய்கிறது, ஒரு வெளிநாடு பயணம், இதெல்லாம் வந்து இந்த திதியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறதும் ரொம்ப தப்பான விஷயம். அதில் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். திதிங்கிறது வந்து நல்லா முதல்ல புரிஞ்சுக்கங்க. திதிங்கிறது வந்து நம்ம முன்னோருடைய கர்மாவை நம்ம தாங்கி வந்திருப்போம். அப்போ வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் திதியோடைய வேலையை. அப்படி பார்க்கும்போது எல்லோருக்குமே வந்து ஒரு திதியில் பிறந்திருப்போம். அந்த திதி வந்து ஒரு 2 ராசியை எஃபெக்ட் பண்ணும். அதை தான் திதி சூனியம் நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த திதி சூனியம்ங்கிறது வந்து இன்பில்ட்டாக வரும். ஸோ வம்சாவழியில் வந்து இன்பில்ட்டாக வந்து ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக வரும். அதில் வந்து நமக்கு அது ஒரு மைனஸுங்கிறது வந்து ஒளிஞ்சிருக்கும். அது வந்து உங்களுக்கு தாத்தா பாட்டி 2 வகை அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு செஞ்சவருடைய கர்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன், அந்த பாதிப்பு வந்து அந்த ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக காட்டும். அது எந்த மாதிரி விஷயத்தை பாதிக்கணும் போது ரொம்ப பெருசாலாம் பாதிக்காதுங்க. ரொம்ப ஜென்ரலான விஷயம் என்னென்னா, திதி சூனியங்கிறது வந்து 6 8 12 அந்த மாதிரி இடங்களில் போகும்போது, அந்த அதிபதிகள் போகும்போது ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படும். அது திதியை வச்சு சொல்கிறது. அதே மாதிரி திதி சூனிய ராசி 2 வருது. இப்போ உதாரணம் சொல்ல போனால் திதி சூனியங்கிறது வந்து ஒரு திருதியை திதின்னு வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த திருதியை திதியில் வந்து ஒரு மகரமும் சிம்மமும் வந்து பார்த்திங்கன்னா திதி சூனியமாக வருங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அன்றைக்கி இப்போ ஒரு விஷயத்தை வந்து அன்றைக்கி பண்ண போகிறீங்க, திருதியை திதி அன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை பண்ண போகும்போது லக்னம், இப்போ டெய்லி வந்து சூரியன் உதிக்கிற நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஒவ்வொரு கட்டமாக வந்து அந்த லக்னம் நவுந்துக்கிட்டே வரும். அந்த பர்டிகுலர் லக்னம் வந்து சிம்மத்திலேயோ மகரத்துலேயோ பிரயாணிக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. அவ்வளோதான். இதுதான் வந்து திதியில் வந்து மெயினான விஷயம். அதை விட்டுட்டு வந்து பிளைண்டாக இந்த ஒரு திதியை வச்சுக்கிட்டு ஒரு நாளை வேஸ்ட் பண்ணுறது வந்து ஹம்பக்கான விஷயம். அதில் வந்து ஒரு சில திதிகள் வந்து சுப முகூர்த்தங்களை தவறுங்கன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தசி திதி, அது வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் மெயினாக அந்த சதுர்த்தசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெயினாக வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு திதி. ஏன்னா அது 4 கட்டங்கள் வந்து திதி சூனியமாக மாறும். ஸோ அதனால் வந்து அது மேக்ஸிமம் அதை வந்து அவாய்ட் பண்ணிங்க. அதுதான் ரொம்ப மேஜராக அது எல்லாருமே சொல்கிறது. அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, நவமி திதி வந்து கூட பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு அவசியம். பட் அந்த லக்னம் வந்து அது மேலே போகாமல் இருக்கிறத வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அந்த லக்னமோ சந்திரன் நட்சத்திரம் சந்திரனோ அங்கே பிரயாணிக்கிற காலங்களில் நீங்கள் செய்கிற காரியங்கள் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். அதுவும் உங்கள் லக்னத்துக்கு 6 8 12ஆக மாறும்போது கண்டிப்பாக அங்கே பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டை பண்ணும். அதேமாதிரி திதி சூனிய ராசிகளில் அந்த கிரகங்கள் பிரயாணிக்கிற நேரம். ஸோ அது வந்து அந்த டைம்லேயும் உங்களுக்கு வந்து பாதிக்கும். இல்லாட்டி மற்ற எந்த நேரத்துலையும் எப்போதுமே வந்து திதி சூன்யமோ திதியோ வந்து உங்களை பாதிக்கவே பாதிக்காது. இன்னும் கேட்டால் அஷ்டமியிலலாம் வந்து ஒருத்தனை எதிர்த்து கேஸ் போடுறது, ஃபைல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட அட்டகாசமாக ஜெயிச்சுட்டு வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம்.
எதிரிகளை வெல்ல அஷ்டமி திதியை விட்டால் வேறு நல்ல திதியே கிடையாது, அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் அந்த திதிக்கான திதி சூனியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ லக்னமோ சந்திரனோ அங்கே ட்ராவல் பண்ணும்போது அப்போ அவாய்ட் பண்ணிக்கிட்டு மற்ற டைமில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் இதில் உள்ள சூட்சமே. அதனால் ஒரு பிளைண்டாக போயிட்டு ஒரு திதி அப்படியே வந்து கெடுதல் பண்ணுங்கிறத நம்புறது ரொம்ப தப்புங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை தான் வந்து என்றைக்குமே அவசியம். டெய்லி பிரார்த்தனை பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் சிறப்பான விஷயங்கள் நடக்க வாழ்த்துக்கள். ஸோ மற்றபடி என்னங்க, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.